This video is sponsored by BuyMode e-shopping application. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லா பொருட்களும் இது மிக மலிவான விலையில் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம 8 மந்த் பேபி வந்து என்ன பண்ணுவாங்க, என்னென்ன சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவ முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மந்த் 8 மந்த் ஆச்சுன்னா 6 மந்த்லேருந்தே வாயில் கை வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப வாயில் கை வச்சுக்குவாங்க. இப்போ 2 கை கூட வச்சுக்குவாங்க. இது எல்லாமே நார்மல் தான். இதுக்காக நீங்கள் வந்து க்ளவுஸ் போட தேவையில்ல. ஏன்னா அந்த க்ளவுஸ் போடுறதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அந்த க்ளவுஸ் போட்டாலும் அதையும் திரும்பி வாயில் தான் வைப்பாங்க. நீங்கள் க்ளவுஸ் போடாமலே அந்த குழந்தை வாயில் வச்சாங்க அப்படின்னா அதை எடுத்து விட்டிங்கன்னா அது போக போக அது வந்து நார்மலாக அவங்க வாயில் கை வைக்காமல் இருப்பாங்க. இந்த டைம் வந்து பேசுகிற திறமை வந்து குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அம்மா அம்மா பாபா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டாக பேசுவாங்க. கொஞ்சம் வார்த்தைகள் பேசுகிற மாதிரி கொஞ்சம் லேசாக பேசுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறது நார்மல் தான். ஒரு சில குழந்தைங்க பேசவே மாட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லியும் வந்துட்டு இந்த டைமில் கண்டிப்பாக விளையாட விடுங்க. விளையாட விடும்போது அந்த குழந்தைங்கிட்ட நீங்களும் பேசுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா தான் அந்த குழந்தைங்க வந்து பேசுகிற திறன் அதிகரிக்கும், அறிவாற்றல் திறனும் அதிகரிக்கும். நீங்கள் கொஞ்சம் விளையாடும் போது வாங்க இங்கே வாங்க, அழகாக இருக்கீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் அந்த குழந்தைங்க சீக்கிரம் பேசுவாங்க. இல்லைன்னா லேட்டாக தான் பேசுவாங்க. 8 மந்த் ஆச்சு அப்படின்னாலே நீங்கள் சாலிட் ஃபுட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்லா மசிச்சு நல்ல கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போட்டு சாப்பாடோடு நல்லா மசிச்சு கொடுங்க. ராகி கம்பு இந்த மாதிரி அதில் வந்துட்டு பால் மாதிரி காய்ச்சி நல்லா களி மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. அதையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டெய்லியும் நீங்கள் வந்துட்டு ரைஸ் கொடுக்கறதோட இந்த மாதிரி ராகி மாவு, கம்ப மாவு, இந்த மாதிரி கொஞ்சம் தானிய வகைகள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். கொஞ்சம் டெய்லியும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறனால நிறைய சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க. அதனால் டெய்லியும் ரைஸே கொடுக்காம இந்த டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. டெய்லியும் ரைஸே கொடுத்தீங்கன்னா அவங்க மூஞ்சில் அடிச்சாப்புல இப்போ அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இந்த டைமில் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு 2 பல்லு இல்லாட்டி ஒரு பல்லு முளைக்கும். சில குழந்தைங்களுக்கு பல்லே முளைச்சிருக்காது. அதுவும் நார்மல் தான். 1 இயர் வரைக்கே பல்லு முளைக்கினாலும் நார்மல் தான். 1 இயருக்கு அப்புறம் கூட பல்லு முளைக்க சில குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 8 மந்த் ஆச்சுனாலே அந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு சரண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பையன் வந்துட்டு நம்ம பேரை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க நல்லா திரும்பி பார்ப்பாங்க. அந்த குழந்தைங்களோட பேரை வந்து அந்த குழந்தைங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீ யார் அந்த பேரை கூப்பிட்டாலும் அந்த குழந்தைங்க திரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப அழுவாங்க. பிடிச்சவங்ககிட்ட மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் போக மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க ரொம்ப பழகியிருப்பாங்க. அடுத்தவங்ககிட்ட போய் அந்த குழந்தைங்க போயிடுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி 90% குழந்தைங்க வந்துட்டு இந்த டைமில் வேறு யாராவது தூக்குனாங்கன்னா அழுவாங்க.